ஓம் சாந்தி 11/3/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களை சுகம் மற்றும் அமைதி நிறைந்த உலகத்திற்கு அழைத்து செல்ல பாபா வந்துள்ளார். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் அமைதி இருக்கிறது. கேள்வி: இந்த யுத்த மைதானத்தில் மாயை அனைத்தையும் விட முதலில் எந்த விஷயத்தில் சண்டை போடுகிறது? பதில்: நம்பிக்கையின் மீது. போக போக நம்பிக்கையை, அதாவது குழந்தைகளின் நிச்சயத்தை மாயை உடைத்து விடுகிறது. ஆகையினால் அவர்கள் தோல்வியடைந்து விடுகிறார்கள். அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை வழங்குபவர்தான் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாடகத்தின் முதல், இடை, கடைசி பற்றிய ஞானத்தை அவர்தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்ததென்றால் மாயையிடம் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. பாடல்: இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. யாருக்காக இதை சொல்கிறார்கள்? எங்கே அழைத்து கொண்டு செல்ல வேண்டும்? எப்படி அழைத்து கொண்டு செல்ல வேண்டும்? இதை உலகத்தில் உள்ள யாருமே அறியவில்லை. பிராமண குலபூஷணர்களான நீங்களும் கூட வரிசை கிரமமான முயற்சியின்படி தெரிந்திருக்கிறீர்கள். இவருக்குள்ளே யார் பிரவேசமாகி இருக்கிறாரோ, யார் நமக்கு தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய முதல், இடை, கடைசி பற்றிய ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ, அவர் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி அனைவரையும் சுகமுடையவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. பாபா கல்பகல்பமாக வருகிறார். அனைவருக்கும் ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபாவும் அவரேதான், நாமும் அதே குழந்தைகள்தான் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். குழந்தைகளை சாந்தி தாமம் சுகதாமம் அழைத்து செல்வதற்காக நான் வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். ஆனால் மாயை அந்த நிச்சயத்தை, அதாவது நம்பிக்கையை ஏற்பட விடுவதில்லை. சுகதாமத்திற்கு செல்ல செல்ல தோல்வி அடைய வைத்து விடுகிறது. இது யுத்த மைதானம் அல்லவா? சரீர பலத்தினால் அந்த யுத்தம் நடக்கிறது. இது யோக பலத்துடையதாகும். யோக பலம் என்பது மிகவும் புகழ்வாய்ந்ததாகும். ஆகையினால்தான் அனைவரும் யோகம் யோகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த யோகத்தை ஒரு முறைதான் கற்றுக்கொள்கிறீர்கள். மற்றபடி அவர்கள் அனைவரும் அநேக விதமான ஹட்டயோகங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். பாபா எப்படி வந்து யோகம் கற்றுக் கொடுக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களால் பழமையான யோகத்தை கற்றுத்தர முடியாது. இவர் அதே பாபாதான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குபவரே வாருங்கள் என்று அவரைத்தான் அனைவரும் நினைக்கிறார்கள். அமைதி எங்கு இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்துக்கு எங்களை அழைத்து செல்லுங்கள் என்று பாடுகிறார்கள். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில் தான் அமைதி இருக்கிறது. துக்கதாமத்தில் அமைதி எங்கிருந்து வந்தது? அமைதி இல்லாத காரணத்தினால்தான் நாடகத்தின்படி பாபா வருகின்றார். இது துக்கதாமமாகும். இங்கே துக்கமே துக்கம்தான் உள்ளது. துக்கத்தின் மலை விழப்போகிறது. எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு துக்கம் கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கிறது. நாம் இனிமையான பாபாவோடு அமர்ந்திருக்கின்றோம். அந்த தந்தை இப்போது வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாடகத்தின் இரகசியத்தை கூட இப்போது நீங்கள் அறிவீர்கள். நம்மை தன்னுடன் அழைத்து செல்ல பாபா இப்போது வந்திருக்கின்றார்.
ஆத்மாக்களாகிய நம்மை பார்த்து பாபா கூறுகின்றார், ஏனென்றால் அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை அல்லவா. இதை பற்றித்தான் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பிரிந்து நீண்ட காலம் ஆகிவிட்டது என்று பாடப்பட்டுள்ளது. சாந்தி தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒன்றாக இருக்கின்றன. இப்போது தந்தை வந்துள்ளார். மீதம் கொஞ்சம் ஆத்மாக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பாபா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை புரிய வைக்கின்றார். வீட்டுக்கு போனதும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இது மிகவும் சகஜமான விஷயமாகும். மேலும் அனைவருக்கும் சுகத்தை வழங்கும் வள்ளல், அமைதியை வழங்கும் வள்ளலாக இருக்கும் பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மோகத்தை வென்றவர்கள் ஆகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். குடும்ப பரிவாரத்தில் இருந்து கொண்டே உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக உழைக்க வேண்டும். அவகுணங்களை நீக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். 2. அனைவரும் பார்த்து பின்பற்றும்படியாக தங்களுடைய நடத்தையை வைத்துக்கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் எந்த விதமான விகாரமும் இருக்கக்கூடாது. இதை சோதித்து பார்க்க வேண்டும். வரதானம். இரட்டை சேவையின் மூலம் அலௌகிக சக்தியின் சாட்சாத்காரத்தை காண்பிக்கக்கூடிய உலக சேவாதாரி ஆகுக. இரட்டை சேவையின் மூலம் அலௌகிக சக்தி, அதாவது ஆன்மீக சக்தியின் சாட்சாத்காரத்தை காண்பிக்கக்கூடிய உலக சேவாதாரி ஆகுக. விளக்கம். எப்படி தந்தையின் சொரூபமே உலக சேவாதாரி என்பதாகும், அதேபோல நீங்களும் தந்தைக்கு சமமாக உலக சேவாதாரி ஆவீர்கள். சரீரத்தின் மூலமாக ஸ்தூலமான சேவை செய்தபடியே மனதின் மூலமாக உலக மாற்றத்தின் சேவையில் நீங்கள் மும்முரமாக இருங்கள். ஒரே நேரத்தில் உடலால் மற்றும் மனதால் சேர்ந்தாற்போல சேவை நடக்கட்டும். யார் மனசா சேவை மற்றும் கர்மணா சேவையை சேர்ந்தாற்போல செய்கிறார்களோ அவர்களை பார்ப்பவர்களுக்கு இது ஏதோ அலௌகிகமான சக்தி இவர்களிடம் இருக்கிறது என்ற அனுபவம் அல்லது சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. எனவே இந்த பயிற்சியை நிரந்தரமானதாகவும் இயல்பானதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். மனசா சேவைக்காக குறிப்பாக ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்லோகன். அனைவரிடம் இருந்தும் நற்குணங்களை கிரகிப்பவர் ஆகுங்கள். ஆனால் பின்பற்ற வேண்டும் என்றால் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்ஞை. சத்தியம் மற்றும் பண்பாட்டின் கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது தூய்மை மற்றும் பயமற்ற தன்மையின் ஆதாரத்தில் சத்தியத்தின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள். வாய் மூலமாக சத்தியத்தின் அதிகாரம் இயல்பாகவே தந்தையை வெளிப்படுத்தும். இப்பொழுது பரமாத்ம அணுகுண்டு, அதாவது சத்தியமான ஞானத்தின் மூலமாக பூமியை மாற்றம் செய்யுங்கள். இதற்கான எளிமையான சாதனம் என்னவென்றால், எப்பொழுதும் வாயில் அல்லது எண்ணத்தில் நிரந்தரமான மாலை இருப்பதைப் போல பரமாத்மாவின் நினைவு இருக்கட்டும். அனைவருக்குள்ளேயும் மேரா பாபா என்ற ஒரே ஒரு ஈடுபாடு இருக்கட்டும். எண்ணம், சொல் மற்றும் செயலில் இதே அகண்ட இடையறாத ஈடுபாடு இருக்கட்டும். இதே உங்களுடைய நிரந்தர ஜபமாக இருக்கட்டும். இந்த ஒரு இடைவிடாத ஜபம் ஏற்பட்டுவிட்டது என்றால் மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே முடிந்து போய்விடும்.
நல்லது. ஓம் சாந்தி.